பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து சீல் வச்சிட்டாங்க. கூடுதலாக ஒரு கட்டிடம் வந்து 100 படுக்கைகள் கொண்ட கட்டிடம் அங்கே வேணும் சொன்னால், கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு நல்ல மகப்பேறுக்கென்று ஒரு தனி கட்டிடம் கட்டப்பட்டு அந்த ஆபரேஷன் தியேட்டர் வந்து நடைமுறைக்கு வராமல் இருந்தது. ஆபரேஷன் தியேட்டர் முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு சிசேரியன் எல்லாம் இன்னைக்கு மிக சிறப்பாக செஞ்சு மருத்துவமனையில் நடைபெற்று இருப்பதற்காக முதலில் நான் வந்து மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த கேள்வி நான் வந்து சட்டமன்ற உறுப்பினரான முதல் கூட்டத்தொடரில் எழுப்பினேன். அப்பொழுது என் மனதில் இருந்தது என்னவென்று சொன்னால், கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு நல்ல மகப்பேறுக்கென்று ஒரு தனி கட்டிடம் கட்டப்பட்டு அந்த ஆபரேஷன் தியேட்டர் வந்து நடைமுறைக்கு வராமல் இருந்தது. அதற்கு பிறகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஆனந்தன் அவர்கள் ரிவ்யூ மீட்டிங் வந்த பொழுது அவரிடம் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைத்தேன். கோரிக்கை வைத்த மறுநொடியே அங்கே இருக்கக்கூடிய டிஎம் எல்லாரும் அனைவருக்கும் கூப்பிட்டு சொன்னதனுடைய விரைவில் ஒரு 10 நாளைக்கு முன்பாக அந்த ஆபரேஷன் தியேட்டர் முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு சிசேரியன் எல்லாம் இன்னைக்கு மிக சிறப்பாக செஞ்சு மருத்துவமனையில் நடைபெற்று இருப்பதற்காக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருக்கும் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் முதலில் நன்றி கடனோட நன்றி தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது போல செஞ்சி மருத்துவமனை என்பது தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மருத்துவமனை. அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய இடம். ஆர்த்தோ ஆபரேஷன்ஸ் என்பது நிறைய, அதனால 2 ஆர்த்தோ பொசிஷன்ஸ் போடப்பட்டு நிறைய அறுவை சிகிச்சைகள் நடைபெற்று வருகிறது. அந்த ஆர்த்தோ ஆபரேஷன்ஸுக்கு தேவையான அந்த சியாம் கருவி என்பது மிக விரைவில் வழங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும். அதே போல் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் அது மட்டும் ஏதோ இன்னும் கொள்முதல் லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் மூலியமாக தெரிய வந்தது. ஏன்னா அந்த அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் நம்ம சிசேரியன் ஆபரேஷன் போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் ரொம்ப மிக அவசியமாக இருக்கிறது. அதையும் வழங்க வேண்டும் என்று கேட்டு, கூடுதலாக ஒரு கட்டிடம் வந்து 100 படுக்கைகள் கொண்ட கட்டிடம் அங்கே வேணும். ஏன்னா இருக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கிற ஒரு பழைய கட்டிடம் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து சீல் வச்சிட்டாங்க. அது இதுக்கப்புறம் பயன்படுத்தக்கூடாது, யாரும் உள்ள நுழையக்கூடாது, இடிந்து விழக்கூடிய சூழ்நிலையில் இருக்குன்னு சீல் வச்சுட்டாங்க. அதற்கு பக்கத்திலேயே இடம் இருக்கிறது. அடுக்குமாடி ஒரு 100 படுக்கைகள் கொண்ட 2 அடுக்கு கொண்ட ஒரு கட்டிடத்தை வழங்கி அதில் சிடி ஸ்கேன் வசதியை ஏற்படுத்தி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கேட்பதற்கு முன்னாலேயே நம்ம சொன்னோம், சியாம் அந்த கருவியும் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷனும் வழங்குவதற்கான முயற்சிகள் ஏற்கனவே எடுத்துட்டு இருந்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அது நமக்கான அதற்கு கிடைக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் கூடுதல் கட்டடம் கேட்டாங்க. ஏற்கனவே செஞ்சு அந்த வட்ட மருத்துவமனையில் 106 படுக்கை வசதி இருக்கு. அதோடைய பெட் ஆக்குபன்சி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 82 விழுக்காடு தான் இருக்கு. கண்டிப்பா தேவையை நம்ம ஆய்வு செஞ்சு படிப்படியாக நம்ம அந்த மருத்துவமனை உட்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய வசதி ஏற்பாடுகள் நம்ம செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.